ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மயிலம் முருகன் கோவில் தல வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகனோடு அசுரனான சூரபத்மன் போர் செய்து தோற்றான். அப்படி தோற்றவன் நல்ல அறிவு பெற முருகனுக்கு வாகனமாக இருக்க விரும்பினான். அவன் தனது விருப்பத்தை முருகனிடம் தெரிவித்தான். உடனே முருகன், நீ மயில் போன்ற மலையாகி வராக நதியின் வடகரையில் நின்று தவம் செய், உன் ஆசையை பூர்த்தி செய்கிறேன் என்றார். அவனும் அதன்படியே நின்று தவம் செய்தான். அவன் மீது இறக்கப்பட்ட முருகன் இங்கே கோவில் கொள்ள காரணமாயிற்று என்கிறது தலபுராணம். மயிலம் மலையில் கோவிலை நிர்மாணித்தவர்கள் பொம்மையபுரம் மடாதிபதி ஆவார். சூரபத்மன் வரலாறு தவிர மற்றொரு செய்தியும் இந்த தலத்திற்கு உண்டு. சிவகண தலைவர்களில் சங்கு கண்ணர் என்பவரும் ஒருவர். இவர் செய்த ஒரு குற்றத்திற்காக சாபம் பெற்றார். அதன்படி அவர் பூலோகத்தில் மனிதனாக பிறந்தார். இவர் மயிலமலைக்கு கிழக்கே உள்ள கடற்கரையில் பாலசித்தராக அவதாரம் எடுத்தார். பல யோகியான இவர் தன்னுடைய சாப விமோச்சனம் வேண்டி மயிலமலையில் தவம் இருந்தார். முருகனோ இவரை சிவ அபராதி என்று கூறி காட்சி தர மறுத்துவிட்டார். இதனையடுத்து வள்ளி தெய்வானையின் உதவியை நாடிய பாலயோகி தனக்கு வழிகாட்டுமாறு மன்றாடி வேண்டுகோள் விடுத்தார். பாலயோகி மீது இறக்கப்பட்ட தேவியர் இருவரும் அவருக்கு கருணை காட்ட முடிவு செய்தனர். அதன்படி அவர்கள் பாலசித்தருடைய ஆசிரமத்திற்கு எழுந்தருளினார்கள். முருகனிடம் முதலில் தேவியர் பாலசித்தருக்கு பரிந்துரை செய்து பார்த்தனர். அவர்கள் வேண்டுகோளை ஏற்க முருகன் மறுத்துவிட்டார். இதன் காரணமாக வள்ளி தெய்வானை இருவருமே பாலசித்தரின் ஆசிரமத்திலேயே தங்கிவிட்டனர். எத்தனை நாள் தான் முருகர் தன்னுடைய தேவியரை பிரிந்திருப்பார். எனவே முருகன் வேட ரூபத்தில் சித்தருடைய ஆசிரமத்திற்கு வந்தார். அப்போது முருகனுக்கும் சித்தருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. முடிவில் வாதம் மல்யுத்தமாக மாறியது. இந்த நிலையில் சூரபத்மனுக்கு காட்டிய தன்னுடைய திருக்கோல காட்சியை சித்தருக்கும் முருகன் காட்டினார். பின் பாலசித்தருடைய விருப்பப்படி கல்யாண கோலத்தில் மலை மீது தம்பதி சமேதராக கோவில் கொண்டார். மயிலம் மலையில் முருகன் கோவில் கொண்டதற்கு இந்த நிகழ்வே காரணம் என சொல்லப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.